என்னெல்லாம் டாக்டர் பண்ணலாம்? மெயினாக ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாங்க. கடையில் கிடைக்கிற ஹேர் ஆயிலை விட ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 50 ml ஆலிவ் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த எண்ணெயில் நம்ம கலக்க வேண்டிய பொருள்கள் என்னென்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு, வெற்றிலை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, ரோஸ்மேரி இலைகள் கிடைக்குன்னா ரோஸ்மேரி இலைகள், வெந்தயம், பூண்டு தோல், வெங்காயத்தோல், இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வீட்டுக்குள்ளாரே காய வைக்கணும். காய வச்சப்புறம் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்சியில் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஆயிலில் கலந்துட்டு 1 வாரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தலையில் வேர்க்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து இது ரொம்ப கெமிக்கல் இல்லாத ஷாம்புவை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாதம் வடிகட்டின கஞ்சியை எடுத்து தலையில் சீரம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தலை குளித்தாலும் முடி நல்லா வளருங்க. ரெகுலராக சீரம் ஆர்டிஃபிஷியலாக கடைகளில் வாங்காமல் வெள்ளை முட்டை, வெள்ளை கரு யூஸ் பண்ணலாம். அந்த வெள்ளை முட்டையை தண்ணியாக இருக்கும் போது அதை மஞ்சள் கருவை எடுத்து தூக்கி போட்டுட்டு அதை தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்கலாங்க. இல்லைன்னா இந்த அரிசி கஞ்சி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல்லை எடுத்து நல்லா சோத்துக்கத்தாழை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து அதை தலையில் ஹேர் வாஷ் பண்ணலாம். இது 3 முறைகளை ஃபாலோ பண்ணாலே அடிக்கடி தலை குளிச்சாலே வாரத்தில் நிறைய தடவை தலை குளிச்சு தலையில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக முடி நல்லா வளருங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை, இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.